கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 18/5/2026க்கான பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ட்ரா நம்பர் 54. இது ஃபஸ்ட்டு ட்ரா நம்பருங்க 54. இது ஒரு பக்கெட்டு பத்திரமாக இருக்கட்டும். வாங்க இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம், ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுறது சொல்கிறேன். அதை கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் அடிக்க வேண்டியதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சி போர்டு, ஓகேங்களா. சி போர்டில் எப்பவுமே 3 நம்பர் கொடுப்போம். இன்றைக்கான நம்பரு 5 3 9 கொடுத்த நம்பர் 5 3 9. இதில் 5 உள்ளே வந்திருக்கா. இன்றைக்கி என்னென்ன சி போர்டில் கொடுத்துருக்கேன்றதையும் நீங்களே பாருங்கள். வாங்க டேரெக்டாக மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். ஒரு சிலர் நம்ப மாட்டேறீங்க, கமெண்ட் பாக்ஸில் நம்ப மாட்டேறீங்க. இதில் வந்து பார்த்துக்குங்க, சி போர்டு கொடுத்துருக்கோமா. சி போர்டை பொறுத்தளவு 0 கொடுத்துருக்கோமா, ஓகேங்களா. அதே மாதிரி 5 கொடுத்துருக்கோமா. அடுத்து 8 கொடுத்துருக்கோம் நண்பர்களே, 9 இல்லை 8. இதில் நம்மளுக்கு 5 வந்து பாஸ் டுடே, ஓகேங்களா. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோமா. 5 வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, ஓகேங்களா. அடுத்து அப்படியே நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டு இதையாவது நீங்கள் கேஎல் மெம்பரில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்க முடியும். டுடே 5 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம், 9 கொடுத்துருக்கோம். டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 6 5. ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சா. அதனால் கேஎல் மெம்பர்லையாவது ஜாயின் பண்ணி இந்த பயன்பெறுங்க, ஓகேங்களா. 5 பாஸு 9 பாஸு, ஓகேங்களா. அதுக்கடுத்து 3 டிஜிட் பாக்ஸில் 5 1 6 கொடுத்துருக்கோம் நண்பர்களே. இதில் வந்து பிசி நம்மளுக்கு வின்னு, இதில் வந்து சி போர்டு வின்னு, ஓகேங்களா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதில் 83 93க்கு சாரி, இதில் 83. இதில் தான் 96க்கு 06 உள்ளே வந்து உட்காந்துருச்சு நம்பர். இதுலேயும் நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன், ஓகேங்களா. கம்யூனிட்டியில் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்னா அதே மாதிரி நம்மளுக்கு வீடியோவில் உள்ளதுலேயும் ஆல் போர்டில் ஏபிசியில் 9 3 5 கொடுத்துருக்கோம். 3 மட்டும்தான் ஃபெயிலு, 9 பாஸு 5 பாஸு. ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. மறக்காமல் டக்குன்னு கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் சி போர்டில் கேஎல் போர்டு சி இது வந்து லெவல் 5, ஓகேங்களா. லெவல் 5 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இல்லை லெவல் 1 2 இதில் 1 ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஎல் மெம்பர் வரும், ஓகேங்களா. கேஎல் மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு மட்டும்தான் ஏபிசி மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா 2 3 4 ஒன்று கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 எதுலேயாவது 1 டக்குன்னு ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க, ஓகேங்களா. நல்ல ஒரு சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி கெஸ்ஸிங் போஸ்ட்டில் தான் வரும், 2 மணிக்கு போஸ்ட்டில் தான் வரும். ரொம்ப நேரம் பேசிட்டோம், வாங்க இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டக்குன்னு பார்த்துக்குவோம், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9 6 5 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 4 6 ஃபஸ்ட்டு நம்பர், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 6 3. அதுக்கடுத்து ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 392 ஓகேங்களா. அடுத்து 4வது நம்பர் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 830 ஓகேங்களா. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கங்க. 746263 392 830 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 74 26 92 83 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 27 34 ஓகேங்களா. இந்த 3-4 உட்காந்துச்சுன்னா ஏபியில் உட்கார்றதுக்கான சான்சஸ் அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 7426 9283 2734 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. பாக்கி யாத்திரை லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. 7304 ஓகேங்களா. ஒரே ஒரு நம்பர் தான் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு ஏதாவது இந்த நம்பரில் சி போர்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 3 ஃபாலோவிங் நம்பர் 4 7 ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டை பொறுத்தளவு 2 9 1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டை பொறுத்தளவு 8 6 0 ஓகேங்களா. ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டு. ஏ போர்டு 3 4 7, பி போர்டு 2 9 1, சி போர்டு 8 6 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 4 2 4 2 8 3 ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்லே தாங்க போகுது. 4 2 8 2 8 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப பேராங்க நம்மளுக்கான அன்னன்னைக்கு ஏதாவது ஒன்று வந்தால் போதும். நம்ம அதிகமாக நம்ம ஆசைப்பட வேணாம். லிமிட்டாக ஆசைப்பட்டு லிமிட்டாக லாபத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா. மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்க. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஓன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.